ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் கருவேப்பிலை சாதம் பார்க்க போகிறோங்க. இந்த கருவேப்பிலை சாதம் மசாலாலாம் நம்ம சேர்த்து செய்ய போகிறோம். ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கருவேப்பிலை சாதத்துக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு பேனில் 2 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அதில் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் தோல் உளுந்து, 2 ஸ்பூன் கிட்ட வேர்க்கடலை, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்து லைட்டாக வறுத்துக்கலாம். வதங்கட்டும் நல்லா. இது வதங்கிட்டு இருக்கும் போதே 5 வரமிளகாய், 2 ஸ்பூன் எள்ளு, வெள்ளை எள்ளு தான் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட கருப்பு எள்ளு இருந்தால் கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். நல்லா மணம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு வறுத்தாச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ அதே பேனில் 2 கப்பு கிட்ட கருவேப்பிலை நல்லா வாஷ் பண்ணி நல்லா ஆற வச்சுருந்தேன். அதை இப்போ நான் சேர்த்து கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க. நல்லா மொறுன்னு வர வரைக்கும், நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போ நல்லா வறுத்தாச்சு. அது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம அரைச்ச கடலைப்பருப்பு, உளுந்து, எள்ளு, வரமிளகாலாம் சேர்த்து நம்ம குறைன்னு அரைச்சிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு அரைச்சிட்டு இப்போ வறுத்து வச்சுருக்க கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், ரெண்டுமே நல்லா அரைச்சாச்சு. இந்த ஸ்டேஜில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சாதத்துக்கு தாளிச்சிக்கலாம். 2 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுத்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க கருவேப்பிலை பொடியை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொடி சேர்த்துட்டு 2 கப்பு கிட்ட ரைஸு அதையும் சேர்த்து நம்ம கலந்து எடுத்துக்கலாங்க. இதே அளவுகளோடு செய்யுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் கருவேப்பிலை சாதம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கருவேப்பிலை சாதம் ரெடி ஆகிடுது. இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்கு நம்ம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம துளசி மணி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.